நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு ரெமடியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் அதனுடைய ரெசிபீஸும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம செய்ய போகிறோம், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு நம்ம டாக்டரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ டாக்டர், இந்த வாரம் முழுக்கவே நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு உகந்த உணவுகள், அது ரெமடிஸாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு முக்கியமாக சொல்லவே வேணாம், இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெமடிஸ் கொடுத்துருக்குன்னு நிறைய எங்களுக்கு ஃபீட்பேக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் டாக்டர்? இன்றைக்கி எல்லாருக்கும் வழக்கமாக யூரினரி இன்ஃபெக்ஷனாலே தெரிஞ்ச ஒரு பொருளை தான் நம்ம அடிப்படையாக வச்சு செய்ய போகிறோம். வாழைத்தண்டு, வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி காய் இல்லாமல் வெள்ளரி பிஞ்சு, அப்புறம் சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி, இது மாதிரிலாம் போட்டு பச்சை காய் கலவையாக நம்ம கொடுத்துட போகிறோம். இது அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு உதவியாக இருக்கும். எதனால டாக்டர் பச்சை காய் கலவை? ஏன்னா நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன் போது நீரான விஷயங்கள், நிறைய அந்த லிக்விடான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறது நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இது பச்சை காய் கலவை அந்த மாதிரி ஒரு கூட்டு மாதிரி எடுத்துக்கிறதுக்கு என்ன ரீசன்? பொதுவாக இந்த பச்சை காய்கள், பொதுவாக நம்ம பச்சை காயை பற்றி ஒரு வாரம் முழுவதும் நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய நன்மைகள் எல்லாமே அதனுடைய ஒரு பகுதியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னா, அந்த பச்சை காய் கலவைகள் அப்படிங்கிறது உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலை மேலும் பாதுகாக்கும். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம், பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு அதிகமாக வரதோட மாத்திரம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு ஒரு தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறத நிலை இருக்கும்போது, அவர்களுடைய எதிர்ப்பாற்றலை பலப்படுத்துறதன் மூலமாக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிற ஒரு நிலையிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு பச்சை காய்கள் நிறைய உதவியாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி கடைசி நாளில் இந்த பச்சை காய் உணவுகள் அவங்க உடம்பை வலுப்படுத்துவதோடு மாத்திரம் இல்லாமல் கிட்னி, அதுக்கடுத்து யூரிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த நீர்த்தாரை, அதற்கு பின்பாக அந்த பிளாடருக்கு பின்பாக வரக்கூடிய ஒரு சிறுநீரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குழாய், இத்தனையையும் பலப்படுத்தக்கூடிய தன்மையில் இந்த கலவை இருக்கிறதுனால இதை நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வாழைத்தண்டுன்னு எடுத்துட்டோன்னா இந்த கிட்னி ஃபங்க்ஷனை மிகவும் சிறப்பாக அது பலப்படுத்தக்கூடிய தன்மை பல ஆய்வுகள் இப்போ சொல்லியிருக்காங்க. இலக்கிய காலத்துலேயும் அதில் விளக்கங்கள் இருக்குது. இந்த வாழைத்தண்டு அப்படிங்கிறது உடம்பை காயகல்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் சிறந்த ஒரு உணவு. அதை நம்ம சமைச்சிட்டோன்னா அதனுடைய தன்மைகள் அந்த யூரினரி ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடுது. அப்படிங்கிறதுனால நம்ம பச்சையாக கொடுப்போம். நிச்சயமாக டாக்டர், பச்சை காய் கலவை கூட்டு அப்படின்னும் போது நீங்கள் வெள்ளரி பிஞ்சு சொன்னீங்க, நாட்டு தக்காளி சொன்னீங்க, அப்புறம் வாழைத்தண்டு சொன்னீங்க. வேறு நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் டாக்டர்? இன்னும் சில கீரை வகைகள், சிலது அந்த வழக்கமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய மல்லித்தழை, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது எல்லாமே உணவினுடைய சாரத்தை பாதுகாக்கக்கூடிய மாதிரியே இந்த பச்சை காய் கலவையினுடைய சாரத்தை உடம்புக்கு முழுமையாக உட்செலுத்தி இந்த வாழைத்தண்டுடைய நன்மைகளை முழுமையாக உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கறதுனால அதெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ கொத்தமல்லி தலையை தனியாக சாப்பிட்டாலே யூரினரி இன்ஃபெக்ஷன் குறையும் தான். ஆனால் இந்த கலவைங்கிறது ஒரு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கலவை. நிச்சயமாக அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம பச்சை காய் கலவை கூட்டில் நம்ம செய்யும்போது டேஸ்ட்டாகவே இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் பச்சை காய் கலவை எல்லாமே அந்த எல்லா சுவையும் இருக்கா மாதிரி பார்த்து நம்ம அந்த ரெசிபிஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இதுலேயும் கண்டிப்பாக நாட்டு தக்காளி எல்லாமே சேர்க்குறோம் இல்லையா டாக்டர்? இதுவும் ஒரு முழுமையான ஒரு சுவையுடையதாக இருக்கும், ஒரு முழுமையான உணவாகவும் அமையும். டயபெட்டிஸ்க்கும் ஒரு சிறந்த உணவாக அமையும். அப்படிங்கிறதுனால இது யூரினரி இன்ஃபெக்ஷன் நீக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் அது என்னென்ன காரணத்தினாலெல்லாம் வருதோ அந்த காரணங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கலவைக்கு உண்டு. நிச்சயமாக டாக்டர், எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கீங்க நீங்கள். யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ வெளியிலையும் போக முடியாத சூழலில் இது வீட்லேயே அவங்க ட்ரை பண்ணி இதுக்கான பலனை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் செஞ்சு பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர். நிச்சயமாக செஞ்சு. ஸோ நேர்களே, வாழைத்தண்டு பச்சை காய் கலவை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுக்கவே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு ஏற்ற உணவுப் பொருட்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு பச்சை காய் கலவை கூட்டு, அதாவது வாழைத்தண்டு பச்சை காய் கலவை கூட்டு. வாழைத்தண்டை பேஸாக வச்சு நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம பச்சையாக தான் இது எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ வாழைத்தண்டு பச்சை காய் கலவை கூட்டுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்த்துருவோம். முதலாவதாக வாழைத்தண்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பிஞ்சு வெள்ளரிக்காய், நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இந்த பெரிய வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணவே மாட்டோம். இது ரொம்ப ரொம்ப பிஞ்சு வெள்ளரிக்காய் தான் இது. இதை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். புளிப்புக்கு லெமன். பச்சை காய் கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம புளிப்புக்கு நம்ம ஏதாவது ஒன்று சேர்ப்போம். நம்ம குடம்புளியாக இருக்கட்டும், நாட்டு தக்காளியாக இருக்கட்டும், லெமன் ஏதாவது ஒன்று சேர்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம லெமன் எடுத்துக்க போகிறோம். லெமனை லாஸ்ட்டாக இல்லை பிழிஞ்சு உப்பு கொஞ்சமாக சேர்த்து இது நம்ம
அப்படியே கலக்க வேண்டியதா, வேற எதுவுமே இதில் பெரிய வேலை கிடையாது. ஸோ இன்னைக்கு வாழைத்தண்டை தான் நம்ம பேஸாக எடுத்திருக்கோம். வாழைத்தண்டை பற்றி நம்மகிட்ட டாக்டர் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு இது கிட்னியை பலப்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. கிட்னி ஹெல்த்தியாக இருந்தாலே நமக்கு யூரினரி ட்ராக் ப்ராப்ளம் வரவே வராது. ஸோ இன்னைக்கு வாழைத்தண்டை தான் நம்ம போட்டுக்க போகிறோம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து தான் வெள்ளரி பிஞ்சு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து தான் சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக. அதுக்கு அடுத்து தான் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நம்ம லெமன் பிழிஞ்சிட வேண்டியதுதான். நம்ம நிறைய கேரட், பீன்ஸ், அது மாதிரி கேபேஜ்லாம் வச்சு நம்ம நிறைய சாலட் சாப்பிடுவோம். ஆனால் வாழைத்தண்டு இந்த மாதிரியான நம்ம நாட்டுக்காய் வச்சு அந்தளவுக்கு சாலட் செய்ய மாட்டோம் வீட்டில். ஸோ இது அதுக்கு ஒரு மாற்றாக இருக்கும். வாழைத்தண்டு வந்து நம்ம சாலடாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. என்றைக்காவது நம்ம சாம்பார் வைப்போம், இல்லைன்னா அது ஒரு பொரியலாக பண்ணுவோம். இன்றைக்கி சாலட் மாதிரி இது எடுத்துக்க போகிறோம். நான் கல்லுப்பு பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போதும் உப்பு இதுக்கு. அடுத்து லெமன். இப்போ லெமனை ஆட் பண்ணோடனே இதுலேருந்து நல்ல ஸ்மெல்லாம் வருது. புதினாவோட ஸ்மெல், கொத்தமல்லி ஸ்மெல், இஞ்சி சொல்லவே வேணாம், இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கும். அதோட ஸ்மெல்லாம் இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. வாழைத்தண்டு பச்சை காய் கலவை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பஞ்சியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆனியன் இருக்குது, அதுவும் சின்ன வெங்காயம். நம்ம சாதாரணமாக சேலடில் சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கவே மாட்டோம், பெரிய வெங்காயம் தான் நம்ம சேர்த்து பழக்கப்பட்டிருப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அதுவும் வாழைத்தண்டு நம்ம ஒரு சேலடாக பார்த்தே இருக்க மாட்டோம். நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா குக்கும்பர் ஆகட்டும், அந்த சின்ன வெங்காயம் ஆகட்டும், ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இல்லவே இல்லாத ஒரு ஃபீலை கொடுக்கும். நமக்கு ரொம்ப சாந்தமான ஒரு மூடை கொடுக்கும். வாழைத்தண்டு பச்சை காய் கலவை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அது எப்படி இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு நம்ம போகலாம். 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். டாக்டர் கிட்ட அதுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாழைத்தண்டு பச்சை காய் கலவை கூட்டம் நம்ம செஞ்சு பார்த்தாச்சு. சத்யா வழங்கக்கூடிய பரிசு பகுதிக்கும் இப்போ நம்ம வந்தாச்சு. 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். டாக்டரும் நம்மளோட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம இதுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. ஸோ டாக்டர், முக்கியமான கேள்வி, எல்லா பெண்களுக்குமே அடிக்கடி வரக்கூடிய ஒரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைக்காக எழுதியிருக்காங்க. சௌமியாங்கிறவங்க ரெடில்ஸ்லேருந்து தொடர்ந்து அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதனால் வருது டாக்டர்? அந்த முடி, அந்த உதிர்தல், முடியினுடைய நுனி பகுதி வெடிக்கிறது, அது ஆரோக்கிய குறைவை தான் காட்டுது. முடி அப்படிங்கிறது முடியை மாத்திரம் அவங்க கவனம் செலுத்தி அந்த முடி அழகுக்காக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் உடல் முழுவதும் உள்ள ஊட்டக்குறைவு தான் இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த முடி உதிர்தல் அல்லது முடியினுடைய வெடிப்பு அப்படிங்கிற நிலை. இதை மாற்றுறதுக்கு முதல்ல உடம்பில் இவங்களுடைய வெடிப்புக்கு காரணம் உடம்பில் நச்சுத்தன்மை நிறைய சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அவங்க முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய பேதி மருத்துவ முறையை அவங்க எடுத்துக்கணும். பேதி மருத்துவம் அப்படிங்கிறது உடம்பை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு மருத்துவ முறை. அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் யாரையும் எடுக்க வேண்டியதில்லை. பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1960, 70 வரைக்கும் அது வரைக்குமே உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு வீட்டில் பெரியவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. இப்போ நாம் இந்த அம்மாவுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விளக்கெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன், இஞ்சி சாறு 4 ஸ்பூன், தேன் 4 ஸ்பூன், இதை கலந்து என்றைக்கு ஓய்வாக இருக்காங்களோ அன்றைக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு 6-7 தடவை உடம்பு வயிறு கழியும். அன்றைக்கி உப்பு இல்லாத கஞ்சி, மோர், தேன் கலந்த தண்ணி சாப்பிட்டுக்கலாம். மதியத்துக்கு பின்னாடி ரசம், சோறு, மோர் சோறு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உடம்பை தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஊட்டம் கொடுக்கறதுக்கு அவங்க தேவையான அளவுக்கு கீரைகள், காய்கறிகள், பயிறு வகைகள், பழங்கள் இதை சாப்பிடணும். அவங்க சாப்பிடக்கூடிய எந்த பருப்பு வகையாக இருந்தாலும் சரி, சமையல் பண்ணக்கூடியதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடம்புக்கு உள்ளே போகக்கூடிய விளக்கெண்ணையும் சரி, மேலே தடவக்கூடிய விளக்கெண்ணையும் அந்த முடி தன்மையை பாதுகாக்கும். முடியை பாதுகாக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம், விளக்கெண்ணெயை அதிகமாக உள்ளுக்கும் பயன்படுத்துங்கள், தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் பயன்படுத்துங்க. தலைக்கு தேய்ச்சி நம்ம வாரத்தில் ஒரு நாள் அந்த விளக்கெண்ணெய் நல்லா தேய்ச்சி ஊற வச்சு வழக்கமாக சீயக்காய் போட்டு குளித்தோம் அப்படின்னாலே அந்த வெடிப்பு நிலை படிப்படியாக குறையாத நம்ம அனுமதிக்கலாம். அதோடு மாத்திரம் இல்லாமல் கூடுதலாக நம்ம அவங்க கேட்காத இன்னொரு தகவலை சொல்கிறோம். அந்த புருவத்திலையும் சரி, அந்த கண்ணுலேயும் ஒரு துளி, அந்த இமையிலையும் கொடுத்தோம்.
நல்ல அந்த புருவம் துலக்கமாகவும் கண் ஒளியோடவும் ஒரு பொலிவு தோற்றப்பொலிவு முகத்தில் பார்த்த உடனே ஒரு பொலிவான தோற்றம் வர்றதுக்கு விளக்கெண்ணெய் உதவியாக இருக்கும். அந்த விளக்கெண்ணெய் அவங்க பயன்படுத்துனாங்கன்னா இதுலேருந்து விடுபடலாம். நிச்சயமா டாக்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவிதா பெரம்பூர்லேருந்து எழுதியிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருந்திருக்காமா. ஃபீவர் வந்து போனதுக்கப்புறம் தொடர்ந்து காதில் வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, எதனாலன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக வைரஸ் காய்ச்சல் வந்ததுக்கு பின்னாடி காதில் உள்ள உள் நரம்புகள் பாதிக்கிறதுனால அந்த இரைச்சல் வரலாம். அதுக்கு ஆங்கிலத்தில் மீனியஸ் டிசீஸ்னு சொல்கிறாங்க. அந்த எந்த ஒரு சுரம் அதாவது காய்ச்சல்னு வந்த அதற்கு பின்னாடி தொடரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்திலே பதிவாயிருக்கு. சுரம் வந்ததுக்கு பின்னாடி காது இரைச்சல் வர்றதுக்கு காரணம் காதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று தன்மை மாறுபாடு அப்படிங்கிறது இலக்கியத்தில் பதிவாயிருக்கு. நாம் இதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை அவங்க எடுத்துக்கணும். முக்கியமாக உள்ளே சாப்பிடக்கூடியதில் வேப்பிலை, இஞ்சி, மஞ்சள், சின்ன வெங்காயம் இதெல்லாம் கலந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நரம்புகள் பலமாகும். இந்த காய்ச்சல் வந்து முடிஞ்சு போன பிறகு இன்னும் நரம்பை பலப்படுத்துறதுக்கு உளுந்து சேர்த்த சமையல்கள், அதிகமாக புரதச்சத்து இருக்கிற மாதிரி கேழ்வரகு, பொட்டுக்கடலை இதை வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிகப்படுத்துறது. காதில் பயன்படுத்துறதுக்காக என்ன பண்ணணும்னா சின்ன பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை சின்ன துண்டாக வெட்டி காதில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்து தூர போட்டுடலாம். அது நம்ம அவங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா ஒரு நூலில் கயிறை கட்டி காதில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து நூல் மாத்திரம் வெளியில் தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வச்சுருந்துட்டு எடுத்து தூக்கி தூர போடலாம். இதுலேயும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பலன் இல்லை அப்படின்னாச்சுன்னா சித்த மருந்து கடைகளில் சுக்கு தைலம்னு ஒன்று கிடைக்கும். அந்த சுக்கு தைலத்தை வாங்கி அதை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாகவும் காதில் 2 துளி அந்த எண்ணெயை விடுறதன் மூலமாகவும் இந்த நிலையிலிருந்து மாறலாம். அவங்களுக்கு அந்த மீனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தால் இதுவே அவங்களுக்கு போதுமான ஒரு பலனை கொடுக்கும். நிச்சயமா டாக்டர், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ்ஷை பற்றியும் பார்த்துருக்கோம். இன்னையோட முடியுது. நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன் பற்றி தொடர்ந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த வாரம் முழுக்கவே. நிச்சயம். இந்த 2 கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. ஸோ நேர்களே, இன்றைக்கி வாழைத்தண்டு பச்சை காய்கலவை கூட்டு நம்ம செஞ்சு பார்த்தோம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் டாக்டர் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.